அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்று சசிகலாவை இன்று சந்தித்து அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் திரைப்பட நடிகர்கள் வலியுறுத்தினர். அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்குமாறு வி.கே. சசிகலாவிடம் அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இன்று சென்னை போயஸ் கார்டனில் அதிமுக செய்தித் தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி, நடிகர்கள் வையாபுரி, சிங்கமுத்து, செந்தில் உட்பட 20க்கும் மேற்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் சசிகலாவை சந்தித்து கட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா விட்டுச் சென்ற பணிகளை தொடர வேண்டும் என சசிகலாவிடம் வலியுறுத்தியதாக நடிகர் மனோபாலா கூறினார். கட்சிக்கு பொதுச் செயலாளராக நீங்கள் இருக்கணுங்கிற கோரிக்கை தான் மொதல் கோரிக்கையாக இருந்தது. அடுத்தது அது பொதுச் செயலாளர் ஆன பிறகு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, இது மாபெரும், இது இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருக்குது. அப்போது அதை தலைமையேற்று நடத்துறதுக்கு தகுதியானவங்க இருக்கும். 35 ஆண்டு காலங்கள் அவங்க கூடயே இருந்திருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடு, திறன் எல்லாமே தெரியும். அவங்க நினச்சிருந்தா எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் அமைதி காத்த அவங்க தான் வரணுங்கிறது எங்களுடைய தீர்மானமான கோரிக்கை. நமது அம்மா இப்போ நம்மளிடையே இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம சின்னம்மா இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்துக்குருவாங்க. அது மட்டும் இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, அம்மாவை சில நேரத்தில் ரொம்ப சின்னம்மா காப்பாற்றிருக்காங்க. கட்சியின் பணிகளை தொடர பொதுச் செயலாளர் பதவியேற்க வருமாறு சசிகலாவிடம் வலியுறுத்தியதாக அதிமுக செய்தித் தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி குறிப்பிட்டார். இந்த கழகத்திற்கு உடனே தலைமை வேண்டும் அம்மா. நிச்சயமாக அது சின்னம்மாவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது என்பதனால் அம்மா விட்டு சென்ற பணிகளை, அம்மாவுடைய லட்சியங்களை, அம்மா மக்களுக்கு செய்ய நினைத்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக சின்னம்மா ஒருவரால் தான் முடியும். ஆகவே இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அனைவருமே இன்னைக்கு சின்னம்மா கிட்ட வற்புறுத்தி இருக்கோம். இதேபோன்று அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன், அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் நீலகிரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் சசிகலாவை சந்தித்து பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வருமாறு வலியுறுத்தினர்.